ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இல்லை என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? ஓகே, என்னோட வீடியோவை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நான் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாமா? ஸோ இன்னைக்கு நான் இந்த எஸ்சிபியை பற்றி பேச போகிறேன்னா, SCP-016 சென்டியன்ட் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரியா எப்படி சொல்றதுன்னா, ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் தான் அந்த ஃபிளாஷ்பேக்கை சொல்றாரு. ஓகேவா? ஸோ ஒரு டனல் இருக்குது, அந்த டனலை வந்து நிறைய ஒர்க்கர்ஸ் தான் கட்டுவாங்க இல்லையா? ஸோ அந்த டனலுக்குள்ள நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அது ஒரு பெரிய மலை, அந்த மலையை குடைஞ்சி தான் அந்த டனலை கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ள வேலை செய்யறவங்க எல்லாமே மண் வெட்டியால மண்ணை வெட்டுறாங்க, வெளியில எடுக்கிறாங்க, மெஷின்ஸை வச்சும் வேலை செய்யறாங்க. இந்த மாதிரி நிறைய வேலை அந்த டனலுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்குள்ள ஒரு ஒர்க்கர் இருக்காரு, அவர் வந்து அவர் முன்னாடி ஒரு பெரிய கல் இருக்கு, அந்த கல்லை வந்து குடைஞ்சாதான் அதுக்கு அங்கிட்டு உள்ள வேலைகளை பார்க்க முடியும். ஸோ இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த கல்லை குடையிறாரு, அந்த கல்லை வந்து உடைக்கிறாரு. ஆக்சுவலி மெஷினை வச்சு உடைக்கிறாரு. உடைச்சிட்டு இருக்கும்போது அந்த கல் வந்து சடனா வெடிக்குது. ஓகேவா? வெடிச்ச பிறகு என்ன நடக்குதுன்னா, இந்த ஒர்க்கருக்கு அடிபட்டு அவர் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தோடனே மற்ற ஒர்க்கர்ஸ்லாம் ஓடி வந்து பார்க்குறாரு, என்னாச்சு ஏன்னா கூட வேலை செய்கிறவர் இருக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாம் ஓடி வந்து பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதனால எல்லாம் ஓடி வந்து பார்க்குறாரு, என்னாச்சு அப்படின்னு. கையில் மட்டும் கொஞ்சம் பெரிய காயமாக பட்டிருக்குது இன்னைக்கு. ஸோ எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனோன்னைக்கு இந்த டாக்டர் என்ன செய்யறாங்கன்னா, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அவர் வந்து இரும்புறாரு, கொஞ்சம் காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, நிறைய பிளட் வேற லாஸ்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதனால இந்த டாக்டர் என்ன செய்யறாருன்னா, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்பரை கொடுத்து இந்த பர்சனை வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிச்ச பிறகு. ஸோ அந்த பர்சன் என்ன செய்யறாருன்னா, அவருடைய ரூமுக்கு போறாரு. ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திட்டு படுத்திருக்காரு. ஆக்சுவலி படுத்திருக்காரு. 24 மணி நேரம் ஆகுது. இந்த ஒர்க்கர் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்த ஒரு காலும் கிடையாதுனால இந்த டாக்டர் என்ன செய்யறாருன்னா, வீட்டுக்கு போறாரு. என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு வீட்டுக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி ஒர்க்கர்ஸ்க்கு கால் பண்ணி கேட்டிருக்காரு, அவன் எப்படி இருக்கான், ஓகேவாப்பான்னு கேட்டோன்னா அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்கள் அதை அவனை பார்க்க போக கிடைக்கல, எங்களுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்ததுனால நாங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கோம், அவன் வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இவரே அங்கே வீட்டுக்கு போறாரு. இந்த டாக்டர் வந்து அந்த ரூமுக்கு போறாரு. ரூமுக்கு போய் பார்த்தா அந்த ரூம்ல யாருமே கிடையாது, அவர் மட்டும் தான் படுத்திருக்காரு. கிட்ட போய் பார்த்தா ரொம்ப ஃபீவர், வேர்த்து கொட்டுது, அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பாக்குறப்போ அவர் திடீர்னு சடனா என்ன செய்யறாருன்னா, வாமிட் எடுக்கிறாரு. அதுவும் எப்படின்னு கேட்டா, கண்ணுல இருந்து பிளட் வருது, காதுல இருந்து பிளட் வருது, மூக்குல இருந்து பிளட் வருது, வாயில இருந்து வாமிட் மாதிரி உடம்புல உள்ள முழு ரத்தத்தையுமே அவர் வாமிட்டா எடுத்துடுறாரு. ஸோ அந்த வாமிட் வந்து இந்த டாக்டர் மூஞ்சில அந்த ரூம்லயும் அப்படியே ஃபுல்லாவே தெளிக்கப்படுது. வாமிட் எடுத்தோன்னு அந்த டாக்டர் அப்படியே அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்காரு, என்னடா நடக்குதுங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ சடனா பின்னுக்கு டோர் தரப்படுது. பின்னுக்கு திரும்பி பார்த்தா மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாமே அதே மாதிரி வந்திருக்காங்க. ஒருத்தருக்கு மூக்குல ரத்தம் வருது, ஒருத்தருக்கு கண்ணுல ரத்தம் வருது, ஒருத்தருக்கு காதுல ரத்தம் வருது. ஸோ இவருக்கு நடந்த அதே விஷயம் தான் அந்த ஒர்க்கர்ஸ்க்கும் நடக்குது. அவங்களும் அவனுக்கே பிளட் வாமிட் எடுத்து அவனுக்கே நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து இறந்து போக கிடையாது, அவர் அப்படியே தான் இருக்காரு. மற்ற எல்லாருமே வந்து இறந்து போயிட்டாங்க. அதுலயும் ஒரு பர்சன் தப்பிக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, அவரை வந்து இந்த டாக்டர் வந்து போய் பெட்டில் படுக்க வைக்கிறாரு. பெட்டில் படுக்க வச்சோன்னைக்கு அவருக்கு ரொம்ப ஃபீவர் ஆகுது. படுத்திருக்கவருக்கு சடனா டக்குன்னு ஃபீவர் ஆகுது. ஃபீவர் ஆகின பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா, தொட்டு பார்க்குறாரு, உடம்பெல்லாம் கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கு. அப்புறம் காலை பார்த்தா காலு அந்த பெட்ஷீட் தான் போத்திருக்காரு இல்லையா, படுத்திருக்கவர் ரெண்டாவது பர்சன் பெட்ஷீட் போத்திருக்காரு. ஆனா அவரோட கால் வந்து உங்களுக்கு தெரியுமா, அந்த நெருப்பெல்லாம் வச்ச ஒரு மாதிரி காங்கடிக்கு ஒரு வெளிச்சம் வரும் தெரியுமா, அதே மாதிரி அவரோட கால்கிட்டையும் வெளிச்சமா இருந்திருக்கு. ஒரு பெட்ஷீட்டை விளக்கிட்டு பாக்குறாரு, உள்ள நெருப்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது வந்து அவ்வளோ சூடா இருந்திருக்கு. அவருடைய கால் வந்து கொப்பளமா வந்து அது வந்து ரொம்ப சூடா இருந்திருக்கு. அதை தொட்டு கூட பார்க்க முடியல. ஸோ இவர் அதை பார்த்துட்டு இருக்கும் போதே படுத்திருந்த பர்சன் என்ன செய்யறாருன்னா, டக்குன்னு எழும்பி இவரை கொல்ல வராரு, இந்த டாக்டரை கொல்ல வராரு. கொல்ல வந்தோடனே இவருக்கு இந்த டாக்டருக்கு ரொம்ப பயமாயிருச்சு. இந்த டாக்டரை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுறாரு. ஓடி போயிட்டு அது ஃபுல்லா ஐஸா இருக்கிற இடம். ஸோ இவர் ஓடி போறாரு. அந்த ரெண்டாவது பர்சனும் டாக்டர் தொத்திட்டே ஓடி வராரு. அவர் ஓடி வர இடத்துல எல்லாம் அந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகுது. அவருடைய கால் வந்து அவ்வளோ ஹீட்டா இருக்கு.
ஸோ இந்த டாக்டர் எப்படியோ அப்படி இப்படின்னு ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு. இந்த பர்சனும் வந்து கதவை தட்டி தட்டி பார்க்குறாரு, திறக்க கிடையாது. இந்த டாக்டர் திறக்க கிடையாது. அவர் ஒரு மிருகமாகவே மாறிட்டார் இல்லையா? ஸோ பயத்தில் திறக்க கிடையாது. அந்த பர்சன் தட்டி தட்டி பார்த்துட்டு அப்படியே போயிருச்சு. அதுக்கு பிறகு இந்த டாக்டர் என்ன செய்யறாருன்னா இதை போயிட்டு எழுதுறாரு. இதெல்லாம் தான் நடந்துச்சுன்னா அப்படி பண்ணேன் அப்படின்னு எழுதிட்டே இருக்கும்போது அவருடைய மூக்குல இருந்தும் ரத்தம் வடியுது. ஸோ அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டாக்டர் இறந்து போயிடுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் சாகாம இருந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவர் கொண்டு போய் எஸ்சிபி ஃபவுண்டேஷனில் வைக்கிறாங்க. எஸ்சிபி ஃபவுண்டேஷனில் வச்சு அவர் நிறைய ரீசர்ச் பண்ணுறாங்க. ரீசர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அது ஒரு வைரஸ் மாதிரி. அது உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அடுத்த 42 மணி நேரத்துலேயே அவங்க வந்து ஒரு கிரியேச்சராக மாறிடுவாங்க. கிரியேச்சராக மாறி மற்றவங்கள அட்டாக் பண்ணி சாகடிச்சிருவாங்க அப்படின்னு தெரிய வருது. இது வந்து கொரோனா வைரஸ் மாதிரியான கிட்டத்தட்ட கொரோனா வைரஸ் மாதிரியான ஒரு வைரஸ் தான். ஸோ இது அந்த டனல்குள்ள இருந்து வந்தனால அந்த டனலை வந்து ஃபுல்லாக பிளாஸ்ட் பண்ணி அதுக்குள்ள யாரும் போகாதபடி அதை மூடிடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த வைரஸால பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே என்ன செய்யறாங்கன்னா எஸ்சிபி ஃபவுண்டேஷன்ல உள்ளவங்க கொன்னுடுறாங்க. ஏன்னா அவங்கள வந்து வேற எதுவுமே பண்ண முடியாது, அவங்க மிருகமா மாறிட்டாங்க. ஸோ அதனால அவங்களை கொன்னுடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா இதை வச்சு இன்னும் ரீசர்ச் பண்ணணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பர்சனை மட்டும் வச்சிருக்காங்க, மற்ற எல்லாரையுமே கொண்டுடுறாங்க. ஸோ 42 மணி நேரத்துக்கு பிறகு இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன ஆகுறாருன்னா அவரும் ஒரு கிரியேச்சரா மாறிட்டாரு. ஸோ மாறிட்ட பிறகு மற்றவங்களை கொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இதை என்ன செய்யறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கொன்னுடுறாங்க. கொன்ன பிறகு வைரஸை பத்தி ரிசர்ச் பண்றாங்க. அந்த வைரஸ் வந்து காத்துல சுலபமா பரவக்கூடிய வைரஸ் தான். டக்குன்னு யார் உடம்புல வேணாலும் போயிடும். போன பிறகு அவங்களுக்கு ஃபீவர் வரும். அதுக்கு பிறகு பிளட் வாமிட் எடுப்பாங்க. அதுக்கு பிறகு இறந்து போயிடுவாங்க. சில நேரம் சில பேர் வந்து கிரியேச்சர்ஸா மாறுவாங்க. ஒரு பர்சனை வந்து இந்த வைரஸ் அவங்க உடம்புக்குள்ள செலுத்தி அவர் தண்ணியில விட்டுருக்காங்க. தண்ணியில விட்டு 2 வாரம் கழிச்சு பார்த்தா அவர் வந்து ஒரு மீன் மாதிரியான ஒரு தோற்றத்துக்கு மாறி இருக்காரு. ஒரு கிரியேச்சரா மாறி இருக்காரு. மாறி அங்கிட்டு இங்கிட்டு நீந்திட்டு கூட இருந்திருக்காரு. அவருடைய கை கால் எல்லாமே மீன் இருக்க மாதிரி பால் அந்த மாதிரி எல்லாம் மாறி இருந்திருக்கு. ஸோ அந்த கிரியேச்சர் என்ன செய்யறாங்கன்னா அந்த கிரியேச்சர் தண்ணியில தானே வருது, தண்ணியெல்லாம் இறக்கிட்டு பார்ப்போம்னு சொல்லி தண்ணியெல்லாம் இறக்கிருக்காங்க. அந்த கிரியேச்சர் அப்புறம் செத்து போயிடுது. இந்த மாதிரி நிறைய டி கிளாஸ் பர்சன்ஸை வச்சு அவங்க ரீசர்ச் பண்ணியிருக்காங்க. ரீசர்ச் பண்ணி எல்லாரையுமே கொன்னுட்டு இந்த வைரஸை மட்டும் அவங்க தனியா எடுத்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா நம்ம ஒரு மிருகமா மாறிடுவோம். அதுதான் அந்த ஸ்டோரி. ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Tomorrow we will meet in another SCP video. Ta-ta, bye bye.